கேரக்டர் வெயிட் ட்ரெய்லர் சப்பு நிறைய நம்ம தியேட்டருக்கு போறோம் அப்படின்ட்டு போறோம்னா போய் நம்ம பாப்கார்ன் வாங்குறோம்னா அதுக்கு தனியா மசாலாலாம் நம்ம அங்க போட வேணாம். படத்துல இருக்கிற மசாலா தூக்கி அதுல போட்டுடலாம். அந்த அளவுக்கு மசாலா இருக்கு. என்னது வாய் ரெண்டு பாட்டுக்கு பேர் வச்சானுங்க, ஃபீலிங்ஸ் கிஸ்குன்ட்டு. அந்த பாட்டு வந்து இருக்குதுன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே அத்தனை டைலாக். ஃபீலிங்ஸ் சாமி, ஃபீலிங்ஸ் சாமி ஃபீலிங்ஸ். கேரக்டர் இது வரட்டீங்க வை. என்னது வாய். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஷ்பா 2 த ரூல். அதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரிவ்யூல ரோஸ்ட் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ட்ரெய்லர் பார்க்கும் போது ரெண்டு பேர் சொன்னோம், சரி கமர்ஷியல்லாம் நிறைய இருக்கு, நிறைய மசாலா ட்ரெய்லர் சப்பு நிறைய சப்புன்னு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இருக்கு, ஆனால் எப்படி சொல்றேன்னா இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கணும், அளவா இருக்கணும்னு இருக்குல்ல, அதையும் தாண்டி போட்டு வச்சு. நாங்க கொமர்ஷியல்லாம் மதிக்க மாட்டோம்டா, நாங்க அதுக்கும் மேலடா போடா கொமர்ஷியல் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்க பண்றோம்டா கமர்ஷியல், நீங்க என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மைக்கே சொல்ல போனோம்னா நம்ம இந்த படத்துக்கு வந்து நம்ம தியேட்டருக்கு போறோம் அப்படின்ட்டு போறோம்னா போய் நம்ம பாப்கார்ன் வாங்குறோம்னா அதுக்கு தனியா மசாலாலாம் நம்ம அங்க போட வேணாம். படத்துல இருக்கிற மசாலா தூக்கி அதுல போட்டுடலாம். அந்த அளவுக்கு மசாலா இருக்கு படத்துல. ஒரு அந்த மசாலா எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது பணமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும். இதெல்லாம் பணத்துக்கு ஒரு மதிப்பு என்னன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அது எவ்வளவு பெரிய இப்படி எல்லாம் பணத்தை யாராச்சும் செலவு பண்ணணும் இஷ்டத்துக்கு பணத்தை போட என்னடா பணம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு போட்டோக்கு வேண்டி. கதை ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு போட்டோ தான் கதை. சொல்ல போனா ஒரு போட்டோ தான் இந்த கதையே. கிஸ்கு ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டு பாட்டுக்கு பேர் வச்சானுங்க, ஃபீலிங்ஸ் கிஸ்குன்ட்டு. அந்த பாட்டு வந்து வரணுங்கிற, அந்த பாட்டு வந்து இருக்குதுன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே அத்தனை டைலாக். ஃபீலிங்ஸ் சாமி, ஃபீலிங்ஸ் சாமி ஃபீலிங்ஸ். ஐயோ அம்மா. அது கிஸ்கும் அதே மாதிரிதான். பட் கிஸ்கு கூட ஏதோ நல்லா இருந்துச்சு அந்த ஒரு சீனுக்கு அப்புறம். அது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த மலையாளம் போர்ஷன் எனக்கு ஏதோ ஒரு ஓகே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு தமிழ் வெர்ஷன்லாம் போட்டான்னு பாருங்க, சகிக்கல. லிரிக்ஸ்லாம் ஒரு மாதிரி. கிஸ்குலயும் அந்த கிஸ்கு அந்த ஒரு போர்ஷன் வருது, அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் இருந்து போட்டோ எடு. ஐயோ அதெல்லாம் என்னன்னா ஒரு எக்ஸ்போஸ் பாட்டு மாதிரி இல்ல, அவ ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா சமந்தாவே ஆட வச்சிருக்கலாம் மறுபடியும். ஸ்ரீல நல்லா தான் இருந்தாங்க, பாட்டு நல்லா இல்லையா? டான்ஸ் நல்லா. நீ டான்ஸே பார்த்த? டான்ஸ் அஃப்கோர்ஸ் டான்ஸ். மீன்ஸ் படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஸ்டோரி எதுவும் இல்லைங்க. எனக்கு 3 என்ன ஆக போகுது எனக்கு தெரியல. எங்க ஃபாஃபாவை எங்க முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்ன ஆச்சுன்னே தெரியல. மீன்ஸ் ஃபாஃபா எங்க விட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல. மீன்ஸ் எனக்கு ஃபாஃபா இது வரைக்கும் புஷ்பா 1ல பண்ணதோட ஒரு 10% கூட இந்த 2ல பண்ண மாதிரி எனக்கும் தெரியல. ரொம்ப அவரை வந்து ரொம்ப ஒரு ஜோக்கரா காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. மீன்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ஆத்தா என்னடா அது. கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கிளைமேக்ஸ்லாம் நல்லா செதறிட்டேன். அப்படியே வந்து மெய் மறந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா அதுல வந்து இப்போ அல்லு அர்ஜுனோட கையும் கட்டி போட்டுருவாங்க, காலும் கட்டி போட்டுருவாங்க. அதை வச்சு யோசிச்சுட்டே இருந்தேன், கையும் காலும் கட்டி போட்டிருக்காங்க, இப்ப என்ன நடக்க போகுது. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா டேவிட் வார்னர்லாம் வந்து காப்பாத்துவாரு, ஏன்னா அது ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. யோசிச்சேன் சரி அவர்லாம் வருவாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் யாரு யோசிச்சாங்கன்னு தெரியல. அவனுக்கு கோடான கோடி கும்பிடு. மறுபடியும் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கவே வேண்டாம். படத்துல பாசிட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, அதுதான் படத்தோட நெகட்டிவ். பாசிட்டிவ்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ். அல்லு அர்ஜுன் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்கும் போது அவ்வளோ பெரிய ஐகான் ஸ்டார்லாம் சொல்லுவாங்க. மீன்ஸ் அந்த ஒரு மனுஷன் இந்த 3 வருஷம் படம் 2021 ரிலீஸ், இந்த 3 வருஷம் இந்த படத்துக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, வேற எந்த படமும் பண்ணல. அது எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் புரியுது. ஆனால் அந்த
மீன்ஸ் இந்த ஸ்கிரீன் பிளேவா வேர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே. எவ்வளோ லேக் எதுக்கு இழுக்கிறாங்க. கிளைமேக்ஸ் போயிட்டு என்னடா இது நீ முடியலையா, என்னடா இன்னும் முடியலையா, என்னடா இது டைட்டில் கார்டே வருது ஆனா படம் இன்னும் முடியல. தேர்டு டைட்டில் கார்டு முடிச்சு இனியும் படம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப இழுத்துட்டானுங்க. 3.5 மணி நேரம் ஒரு படம். இன்டர்வியூ சேர்த்து 3.5 மணி நேரம், இன்டர்வியூ இல்லாம 3 hours 15 minutes. 3 hours 15 minutes 4 மணி நேரம் நம்ம தியேட்டர்ல உட்காரணும். பா ஆக்சுவலா ஒரு ஹானஸ்டா சொல்லணும்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒரு சில ஃபைட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் அந்த இன்டர்வல் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த சாமி வேஷம் போட்டு அந்த ஃபைட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஃபைட் அது இருந்துச்சு. அந்த கெட்டப்மே அதான் நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு நடிக்கணுங்கிற எந்த அவசியம் படத்துக்கு அது தேவையில்லை தான். அது எதுக்கு அந்த சீன் வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அதுவும் அவர் அக்செப்ட் பண்ணி வந்து பண்ணியிருக்கிறது வெரி கிரேட். பாசம் கொஞ்சம் ஓவர் பாசம் தள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு. பாசம் மீன்ஸ் இந்த புருஷன் பொண்டாட்டி பாசமா இருந்துச்சு. ஐயோ தொட்டா ஃபீலிங்ஸ் என்னமோ போய் பண்றாங்க. அதெல்லாம் காமிச்ச உடனே எனக்கு என்னடா இது எப்படி ஃபேமிலியோட பார்க்கணும் ஒரு எலமெண்ட் இருக்கு. ஆனால் புரியல, ரொம்ப ஓவரா இருந்துச்சு மசாலா. இல்ல மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் ஒரு செட்டில்டா இருந்துச்சு, லிமிட்டடா இருந்துச்சு, கமர்ஷியல் மூவி தான். ஓகே, அதுலயும் கை கட்டி போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு, காலம் கட்டி போடலதுல அவன் கை கட்டி போட்டு அவன் பண்றது ஓகே இருந்துச்சு, அக்செப்டபிள், கமர்ஷியல் மூவி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணானுங்க பாத்தீங்களா, கையும் காலும் கட்டி போட்டு பறப்பான், கண்டிப்பா பறப்பான். ஐயோ இதெல்லாம் மீன்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. நானும் அல்லு அர்ஜுன் ஃபேன் தான், நானும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போய் பார்த்தேன். மீன்ஸ் ஊத்திக்கிச்சு. மீன்ஸ் இந்த புஷ்பா 1ல கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே இருக்கட்டும். அந்த எல்லா பாட்டும் வச்சாங்க, ஸ்ரீவல்லி சாங் எல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. இதுல ஆனா ஒரு பாட்டு அப்பதான் முடியுது, முடிச்ச உடனே இன்னொரு பாட்டு அந்த வேஷம் போட்டு அந்த சீன் தான். ஒரு பாட்டு முடியுது, முடிச்சோடனே இன்னொரு பாட்டு. என்னடா சாமி பாட்டு முடிச்சதுக்கு திருப்பி ஒரு பாட்டு வச்சாங்க, சாமி ராஷ்மிகாவும் எப்படி ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க ரொமான்ஸ் எதுவும் எனக்கு செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஏதோ இதா இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சு. பட் ஒரு சீன்ல ராஷ்மிகா வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா எல்லாத்தையும் திட்டுவாங்க, திட்டிட்டு டக்குன்னு அல்லு அர்ஜுன் போய் பேசும்போது சிரிப்பு வரல, சிரிப்புன்ட்டு இல்லை, பட் அங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த சீனுக்கு. பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஜானர்ல பேசிட்டு திடீர்னு அல்லு அர்ஜுன் கிட்ட வரும்போது மாறிடும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறிட்டு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கேரக்டர் விட்டு இந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு என்னன்னா அந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்றாங்க. அல்லு அர்ஜுனுமே அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ரோலுக்கு வேண்டி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சூப்பர். நீங்க தான் இந்த படத்துக்கு கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்க. மீன்ஸ் இதுக்கு டிஎஸ்பி பண்ணலன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் இல்லை. மீன்ஸ் ஏதோ சண்டை போச்சு, சாம்சிஎஸ் தான் திருப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல காரணம் எவ்வளோ தெரியல. சாம்சிஎஸும் இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க, ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் புஷ்பா 2. சாங்ஸ் எல்லாம் டிஎஸ்பி தான், பேக்ரவுண்ட் பிஜிஎம் மட்டும் டிஎஸ்பி பண்ணலன்னு சொல்கிறாங்க. தெரில. மீன்ஸ் பிஜிஎம்மும் எனக்கு பார்ட் 1 விட அவ்வளோக்கா. மீன்ஸ் பார்ட் 1 எனக்கு நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங் இருந்துச்சு. அந்த இவன் வீட்டுக்கு போயிட்டு அடிப்பான்ல ரைஃபிள் எடுத்துட்டு, அந்த சீன்லாம் எனக்கு சத்தியமாக கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஒரு மயிரும் இல்லை இந்த அளவுக்கு சுத்தமா எந்த படம் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனோம். ஆமா, இப்போ வந்து பிக்கிஸோட படம் எல்லாமே ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு தான் போயிருக்கு. உண்மைக்கே சொல்ல போனா நிறைய சின்ன படம், லோ பட்ஜெட் படம் எல்லாமே அவ்வளவு ஹிட் ஆகுது, எல்லாமே ஹிட் ஆகுது. ஒரு லப்பர் பந்தா இருக்கட்டும், மகாராஜா சைனால ரிலீஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்லயே அவ்வளோ இது பண்ணி போட்டாங்க. மீன்ஸ் ஒரு மெய்யழகனா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. இது பாருங்க, இப்போ நான் சொல்றேன், இதோட இனிஷியல் ரொம்ப பெருசா இருக்கும். திருப்பியும் நேத்தே 100 crores தாண்டிடுச்சு இது கலெக்ஷன். இன்னைக்கு கன்ஃபார்ம் 200 கிட்ட மேப் போயிருக்கு. அஃப்கோர்ஸ் இது நார்த் இந்தியாவில ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மீன்ஸ் இது வந்து படத்தையும் வந்து எல்லாரும் ஒரு சில பேர்ல பிடிக்குது. ஆமா, அது மீன்ஸ் ஆடியன்ஸ் பொறுத்து. நம்ம தமிழ் ஆடியன்ஸும் மலையாளம் ஆடியன்ஸுக்கும் இது எவ்வளோ கனெக்ட் ஆகும்னு தெரில. ஆனால் இது தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் அண்ட் நார்த் இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிறைய பேர் கிளிக் ஆகும்.
ஜவானே கிளிக் ஆச்சு. ஜவான்ல இங்க திருப்பி போட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. சேம் ஸ்டோரி இது. பட் இது வந்து என்ன சொல்றது, ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப மசாலா ஃபிலிம்ஸ் பார்க்கலாம். நம்மளும் அப்படி பாக்குறவங்க தான், நமக்கே ஆமா, ஒரு மாதிரி அது தான் இருந்துச்சு. மீன்ஸ் லிமிட்ல இல்லையா, ஆனா அதுதான். ரொம்ப ஒரு சில சீன்ஸ்ல பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்ப இதெல்லாம் பண்றானுங்க, எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கானுங்கன்னு புரியல. 3 எங்க முடிக்கிறாங்க எனக்கு புரியல. கடைசியில யாரோ வந்து நிக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. அது அட்லீஸ்ட் அதை ரிவீல் பண்ணி இருந்தாச்சு மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மீன்ஸ் எக்ஸைட்டடா இருந்திருக்கும். But அதையும் எப்படி கங்குவால கடைசியில கார்த்திகை போட்டு அப்படியே மேட்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி கார்த்தியாச்சும் போட்டாங்க. இல்ல இதுல யாரு போட்டிருக்காங்கன்னு தெரியல. கடைசியில ஒருத்தர் வந்து அப்படியே நிக்கிறாங்க. நானும் யோசிச்சேன், சரி கடைசியில வார்னர் ஏதாச்சும் வருவாங்க. நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டேவிட் வார்னர்லாம் வருவாங்க. அந்த ஒரு எலமெண்ட் அங்க கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மீன்ஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்ண மாதிரி இருந்திருக்குமோ. தேர்ட் பார்ட்டுக்கு இனியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா மீன்ஸ் இனியும் போயிருக்கும். மேபி தெரியல, அது நின்று இருக்கிற ஒரு வார்னர் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ வந்து படம் உண்மைக்கே சொல்ல போனா இது 10க்கு வேணாம், 5க்கு ரேட்டிங் கொடுங்க. 5க்கு ரேட்டிங்னா அல்லு அர்ஜுனுக்கு ஒரு 1, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 1, ஸ்ரீலீலாக்கு ஒரு 0.5, 2.5. நானும் அதே தான் மனசில் எடுத்தேன். 2.5 தான் கொடுக்கணும் நினச்சேன். 2.5 தான் கொடுக்கணும். ஆனால் வேர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி ரைட்டிங், என்ன ரைட்டிங் புரியல. அவங்கிட்ட அவன் பாபி அந்த அனிமல் படத்துல இருக்க அவன் இருப்பான்ல, பாபி டியரோட தம்பி, அவன் வருவான்ல துபாயில இருந்து, அவன் விட்டுட்டு 100 கோடி கொடுத்து அவன் ஹெலிகாப்டர் வாங்கிடுவான். அவன் இல்ல அவன் என்ன புரியல. காசுக்காக என்ன வேணா யாருமே என்ன வேணா பண்ணுவாங்க, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. பணமே வந்து ஏதோ ரொம்ப பணம் தான் இங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அந்த இவன் வந்து வேஷ்டி சட்டை கழட்டிட்டு இவன் கூட நிற்பான்ல, ஃபாசில் கேட்டார் பொலிட்டீஷியன், காசுக்காக வானத்தை விட்டுருவான். அந்த அளவுக்கு அது சேச்சுரேட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அண்ட் மோரோவர் இருக்கு, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் ஒரு நல்ல ஸ்டோரி அவங்களுக்கு எடுக்க மாட்டிருக்காங்க டைரக்டர்ஸ்ங்கிறது புரியல. பட்ஜெட்டும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அந்த செட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ பட்ஜெட்டுங்கிற மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு அவங்க பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதுல அந்த செட்டுங்களுக்கு நம்மளுக்கு தெரியல. அது ஃபுல் கட் கோஸ்ட் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் போனோம். அப்புறம் எனக்கு இந்த அல்லு அர்ஜுனோட சில டைலாக்லாம் எனக்கு கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது. இந்த ஹேண்ட்ஸ் இது போட்டு அவர் நடிக்கிறது இப்படிதான் பேசுறாரு. ஒரு சில டைலாக்ஸ்லாம் புரியாம மாட்டேங்குது. இத்தனைக்கு அது தமிழ்ல தான் பார்த்தோம், டப் பண்ணிட்டு தெரியல. மீன்ஸ் நான் ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டு இவர்தான் இன்ட்ரோ ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு. ஓப்பனிங்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு படம் வந்து சரி ரைட்டு. ஓப்பனிங் சீன் ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு கிரேனில் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க, அதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி கோடாலி எடுத்து அதில் தான் என்ட்ரியே வரும். நீ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா உனக்கு ஆரம்பத்தே தெரிஞ்சிருக்கும் வந்து படம் எப்படி இருக்க போகுது. நான் அந்த சீனை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட்டு இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்க போகுது அப்படின்ட்டு. இது மீன்ஸ் அவங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க, என்ன பண்ணாலும் படம் ஓடிரும் கன்ஃபார்ம், இந்த பட்ஜெட்டை தாண்டி எப்படியோ அதுக்கு மேலேயே போயிரும்னு எல்லாருக்கும் தெரியும். கேஜிஎஃப் ஒன்றும் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியும் இது ப்ரமோஷனே வேணான்னு, இருந்தாலும் பண்ணாங்க. எங்க சென்னையே கேரளா போனாங்க, இங்கேன்னு சுத்திட்டே தான் இருந்தாங்க. ஆனா இது இப்போ கேஜிஎஃபோட ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டையும் கடத்தி விட்டு போயிட்டே இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட, ஆனா மிக்ஸ்டு ரிவ்யூஸ். ஆனா சில பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆவரேஜ், செகண்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா மசாலா ஜாஸ்தி தூவி விட்டாங்க, காலை வச்சு அடங்காதவ. ஐயோ அந்த கிச்சன்ல பண்ணுவானுங்க பாத்தீங்களா, எனக்கு அதான் சகிக்கல. டேய் என்னடா இது, அது சாங் போட்டு முடிச்ச உடனே நான் கூட வேற ஏதோ சீனுக்கு எலிவேட் ஆகி போகணும்னு பார்த்தா கடைசியில கிச்சன்ல கண்டாச்சு. சொல்ல முடியாது, போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான். பார்க்கும்போது மீன்ஸ் ஓடிடிலாம் வந்து பார்த்துறாதீங்க, சகிக்க மாட்டீங்க. மேபி இவங்க தெரியல 3 hours 15 minutes வந்து ரிவ்யூஸ் பார்த்து ட்ரிம் பண்ணாலும்
கிழிப்பானுங்க. பண்றது பெட்டர்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பார்க்குறாதீங்க. பார்க்குறீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் வேணா என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல பாருங்க, சிரிச்சு சிரிச்சு செத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸோட போங்க. தனியாலாம் போனால் செத்துருவீங்க. உண்மையாவே தனியா போல தூங்கலாம். ஆக்சுவலா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து கை தட்டிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஃபேனா இருந்து கை தட்டினாங்களா இல்ல சிரிப்பாவே கை தட்டுறாங்களா தெரியல. சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு படம். பார்க்கும்போது அப்புறம் நல்ல பெரிய ஸ்க்ரீனா புக் பண்ணி பாருங்க. மீன்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு நாங்க எபிக் ஸ்க்ரீன்ல தான் இங்க பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. மீன்ஸ் அந்த படத்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் சில ஷார்ட்டா இருக்கட்டும், இந்த ஷார்ட்ஸ் இந்த கேமரா ஒர்க்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த வயசு இந்த படம் சூப்பர். ஆனா இந்த எங்க போச்சுன்னு தெரியுமா, ஒரு மூவி எடுக்கிறோம்னா அதோட ஃபுல் ரூட் வந்து எங்க இருக்கணும், இந்த ஸ்டோரிலயோ ரைட்டிங்லயே தான் இருக்கணும். அது இல்லைன்னா படமே என்ன, அதுதான் இங்க போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுகுமார் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர், ஏன் இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கணும் என்ன யோசிச்சா. இதே இந்தியன் டூக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த 2 தேவை இருக்கா. ஒரு போட்டோக்காக இந்த ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. எதுக்கு டைரக்டாவே அந்த 3 கனெக்ட் பண்ணி 2 முடிச்சிருக்கலாம். இதுக்கு தேர்ட் பார்ட்டும் வேணும். அது மீன்ஸ் திருப்பி காசு வரும்ல, கலெக்ஷன் வரும்ல. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் எடுத்து விடு, அது நல்லா போனா தேர்ட் பார்ட் எடுத்து விடு. மீன்ஸ் தேவையில்லாத விஷயம். இதேதான் இந்தியன் 2க்கும் நடந்துச்சு. வந்த எல்லா படமே அப்படிதான் இருக்கு. வேட்டையன் தவிர மத்த எல்லாமே கோட்டுக்கும் அப்படிதான் செகண்ட் பார்ட். எதுக்கு எனக்கு புரியல. இப்ப ஏன் பிகிஸ் எல்லாத்துக்கும் செகண்ட் பார்ட் வேணும், தேர்ட் பார்ட் வேணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஒரு படம் முடிஞ்சு எதுக்கு திருப்பி செகண்ட் பார்ட்? அது இழுக்கணும், திருப்பி அதே படத்துல கலெக்ஷன் வேணும். அது நல்லா எடுத்தாவது பரவாயில்ல. எல்லாமே கேவலமா தான் எடுக்கிறானுங்க. பாகுபலிக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் ஏதாச்சும் ஹிட் ஆச்சு? பாகுபலியே ஃபர்ஸ்ட் பார்ட்னாலதான் அது செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் அதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு படம் தான் ரூட் காஸே அந்த செகண்ட் பார்ட். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சானுங்க ஓடுறா நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு. சரி, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பார்த்தீங்கன்னா பிடிக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஒருத்தங்க கலாச்சாங்க. நம்ம பார்த்துட்டு நாங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நாங்களே கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். பின்னாடி பாக்குறேன் ஒருத்தங்க வந்து என்னது இதாச்சும் பரவாயில்ல தூங்க முடிஞ்சு, கங்குவா தூங்க கூட முடியல அப்படின்ட்டு ஒரே தான் ரோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிதான் இருந்துச்சு படம். போய் பார்க்குறவங்க பாருங்க, போய் பார்க்கலாம். மீன்ஸ் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போய் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு அந்த ஃபன் எலமெண்டா இருக்கும். மீன்ஸ் ஒரு மூவியை ரசிக்கிறவங்க இருப்பீங்கன்னா தனியாலாம் போய் பார்ப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு எஃபர்ட்லாம் போய் இந்த படத்துக்கெல்லாம் தனியா போய் பார்க்குறீங்க, சங்கடப்படுத்துவீங்க. இந்த மனுஷன் இன்னைக்கு ஃபீவரோட வந்து ஓகே. பை இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு நிறைய மூவிஸ் இருக்கு, பார்ப்போம். அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். பை. வணக்கம்.